சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு அருகே உள்ள அருப்புமேடு பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ். 20 வயதான இவர் அங்குள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வருகிறார். தினேஷ் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அதே ஊரைச் சேர்ந்த கீர்த்தனா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த புதுமண தம்பதி மகிழ்ச்சியுடன் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கிய சமயத்தில் கீர்த்தனாவுக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனிடையே 2 மாத கர்ப்பிணியாக இருந்த கீர்த்தனா அதற்கான மருத்துவ பரிசோதனைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி மதியம் கீர்த்தனாவுக்கு வலிப்பு மற்றும் வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதை பார்த்து பதறிப்போன தினேஷும் அவரது குடும்பத்தினரும் கீர்த்தனாவை வேலூர் அரசு பென்லாண்ட் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது மருத்துவமனை வார்டுக்கு வந்த கர்ப்பிணி பெண் கீர்த்தனா உள்ளே வந்த 5 நிமிடத்தில் சிறுநீர் கழிக்க செல்வதாக கூறி கழிப்பறைக்கு சென்றுள்ளார். ஆனால் அப்படி சென்றவர் நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த கீர்த்தனாவின் கணவர் உடனடியாக கழிவறைக்கு சென்று கதவை தட்டியுள்ளார். எந்த பதிலும் வராததால் அங்குள்ள ஜன்னல் கதவு வழியாக எட்டி பார்த்துள்ளார். அப்போது கழிவறையில் உள்ள ஜன்னலில் கீர்த்தனா தான் வைத்திருந்த துப்பட்டாவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயன்றுள்ளார். இதை பார்த்து நடுங்கி போன அவரது கணவர் அலறி துடித்துள்ளார். இதனிடையே சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கழிவறையின் சுவற்றை எகிரி குதித்து கீர்த்தனாவை மீட்டனர். இச்சம்பவம் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கீர்த்தனாவை மீட்டு மேல் சிகிச்சைக்காக அடுக்கம்பாறை உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கீர்த்தனா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த வேலூர் தெற்கு போலீசார் கீர்த்தனாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த கர்ப்பிணி பெண் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார், குடும்ப பிரச்சனையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.